சிவா திருச்சிற்றம்பலம். நாம் இன்றைக்கு குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி எல்லாரும் வருகை தந்த உடனே குழந்தைகள் நிகழ்ச்சி தொடங்கிறோம். அது வரைக்கும் வரும் வரைக்கும் நாம் மகாபாரதத்தை கொஞ்ச நேரம் பார்க்குறோம். நேற்று நாம் மகாபாரத நிகழ்ச்சியை தொடங்கும் போது நேற்று என்னதெல்லாம் பார்த்தோங்கிறத ஒரு 5 நிமிடம் பார்த்துட்டு இன்றைக்கு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு கொடுத்தோம். நேற்று நம் பாரத நாடு ஆரியவர்த்தம் என்று அழைக்கப்பட்டது. பரதன் குருகுல வம்சத்தில் வந்தார், அதனால் பாரத நாடு என்று அழைக்கப்பட்டது. இவர்களுடைய சேத்திரம் இருந்த இடம் குருஷேத்திரம் எனப்பட்டது. அதில் சந்தனு என்ற ஒரு மன்னன் இருந்தார். முற்பிறவியில் அவர் பிஷன் என்ற பெயரோடு இருந்தார். அங்கே தேவ உலகத்தில் கங்கை மேல் ஆசைப்பட்டார். அதனால் பிரம்மன் நீங்கள் பூமியில் போய் பிறந்து மானிடராக பிறந்து வாருங்கள் என்று சொல்லி பூமியில் பிறந்தாங்க. கங்கை கரையில் அந்த கங்கையை தேவலோகத்தில் சந்தித்த கங்கையை கங்கை கரையில் மனிதனாக பிறந்து சந்திக்கிறாரு சந்தனு. அப்போ திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார். அப்போது அவள் விதித்த நிபந்தனைகளையெல்லாம் நேர்த்து பார்த்தோம். அந்த நிபந்தனையின்படி அவள் தான் பெற்ற குழந்தைகள் 7 குழந்தைகளை கங்கையில் வீசி கொள்ளுகிறாள். 8வது குழந்தையை வீசச் செல்லும்போது சந்தனு ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்கும் பொழுது, நான் உங்களோடு இனி மனைவியாக வாழ்வதாக இல்லை, நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி, நம்முடைய மகன் இந்த மகனை நான் வளர்த்து உங்களுக்கு கொடுக்கிறேன், அவன் தேவவிரதன் என்று அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று பின்னர் அதே கங்கை கரையில் ஒரு நாள் சந்தனு வரும்போது இந்த கங்காதேவியை சந்திக்கிறார். அங்கு கங்கை இந்த சந்தனு இடத்தில் பீஷ்மரை ஒப்படைக்கிறார். பீஷ்மருடைய இளமை கால பெயர் தேவவிரதன். பீஷ்மரை ஒப்படைக்கிறார். பீஷ்மர் பரசுராமரிடத்தில் பாடம் கற்கிறார், போர்க்கலைகளை எல்லாம். வசிட்டரிடத்திலே வேதத்தை கற்கிறார். தேவகுருமார்களுக்கு தெரிந்த கலை அவருக்கு தெரிந்தது, அசுரகுருமார்களுக்குரிய கலை தெரிந்தது. இந்த தேவவிரதனை சந்தனு இளவரசனாக்கினார். இவ்வாறு காலங்கள் சென்று கொண்டிருக்கும்போது கங்கையை பிரிந்திருந்தார் சந்தனு, மனைவி இல்லாமல் இருந்தார். அப்போது யமுனை நதிக்கரையில் கங்கை கரையில் கங்கையை சந்தித்த மாதிரி யமுனை நதிக்கரையில் சத்தியவதியை சந்தித்தார். அந்த சத்தியவதி ஒரு செம்படவனுடைய மகள். அப்போது அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அவர் ஆசைப்பட்ட போது அந்த சத்தியவதியினுடைய தந்தை, நீங்கள் என் மகளை திருமணம் செய்வது பெரிதல்ல, ஆனால் என் மகளுக்கு பிறக்கின்றவன் தான் யாராக வேண்டும், மன்னனாக வேண்டும் என்று கட்டளையிட்டதினால, அப்படியானால் நம்முடைய மகன் தேவவிரதன் மன்னனாக வாய்ப்பில்லாமல் போய்விடுமே என்று அந்த பெண் மேல் கொண்ட விருப்பத்தை அவர் கைவிடுகிறார். ஆனால் இந்த செய்தியை அறிந்து பீஷ்மர், அதாவது தேவவிரதன் என்ற பீஷ்மர் தன்னுடைய அந்த சத்தியவதியை அழைத்து தன்னுடைய தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் சித்திராங்கதன், விசித்திர வீரியன். அப்போது அந்த சித்திராங்கதன் அரசனாக்கப்படுகிறான். சித்திராங்கதன் அரசனாக இருந்து மிக குறைந்த வயதிலே இறந்து விடுகிறார். திருமணமாகாமலே இருக்கிறார். அதற்கு பிறகு விசித்திர வீரியன் மன்னனாகிறான். அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக 3 பெண்களை சுயம்வரம் நடக்கிற இடத்திலிருந்து அழைத்து வருகிறார். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என்பவர்களை அழைத்து வருகிறார். அப்போ அதில் அம்பா என்பவள் சௌபால நாட்டு மன்னன் மேல் தான் எனக்கு விருப்பம், நீங்கள் என்னை இவ்வாறு அழைத்து சென்று சித்திராங்கனுக்கு திருமணம் செய்து வைத்தால், விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தால் என் விருப்பத்துக்கு மாறான திருமணமாகி போய்விடும் என்று சொன்னதுனால அந்த பெண்ணை மட்டும் அனுப்பி வைத்து மற்ற 2 பெண்களையும் யாருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்? இந்த 2 பேரில் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். போரில் யார் இறந்துடுறா? விசித்திர வீரியனும் இறந்துடுறார். போரில் இறந்து விடுகிறார். குழந்தை பிறக்கலை, எந்த குழந்தையும் பிறக்காத நிலையில் இறந்து விடுகிறார். இப்போ அந்த சந்ததியில் ஒரே ஒரு இளைஞர் தான் இருக்கிறார், பீஷ்மர். தேவவிரதன் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் நாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் என்று அவரை தொந்தரவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் சத்தியவதி சொல்லுகிறாள், யமுனை நதிக்கரையில் நான் பரசுராமருக்கு படகு ஓட்டினேன். அப்போது எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த இந்த திருமணத்துக்கு முன்பு பிறக்கிற குழந்தைகள் அவங்கெல்லாம் தெய்வங்கள். அதை நம்ம மானிட வாழ்க்கையில் பொருத்தி என்ன செய்யக்கூடாது. திருமணத்துக்கு முன்பு குழந்தை, திருமணத்துக்கு பின்பு குழந்தை,
அதெல்லாம் அந்த தெய்வங்கள் வந்து நமக்காக வந்து செய்து காட்டுவது. மானிட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை யார் மேலே ஏற்றி பார்த்துடக்கூடாது, அவங்க மேலே ஏற்றி பார்க்கக்கூடாது. அப்போது எனக்கு யமுனை நதியில் இந்த பராசரருக்கு படகு ஒட்டிய போது பிறந்த குழந்தை, அந்த குழந்தை வியாசன் என்ற பெயரில் இருக்கிறது. வியாசன் என்றால் கருப்பன் என்று பெயர். வேதத்தை படித்ததனால் வியாசன் என்று அழைக்கப்படுபவர். அவர் வந்து என்னை விட்டு பிரிந்து போகும்போது, அம்மா உனக்கு ஏதாவது ஆபத்தான நேரம் வந்தால் என்னை அழை, நான் வருகிறேன் என்று சொல்லி சென்றிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நாம் யாரை கூப்பிடுவோம், அவரை அழைப்போம் என்று அவரை அழைத்து அவருடைய தெய்வீக ஆற்றல்னால் இவங்களுக்கு குழந்தை வருகிறது. யாருக்கு? அம்பா தான் வேறு மன்னனிடத்தில் திருமணமாயிற்று. அடுத்த 2 பேர் அம்பாலிகா, அம்பிகா, அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த அம்பிகாவுக்கு குழந்தை பிறக்கிற நேரத்தில் கண்ணை மூடிக்கொண்ட குழந்தை கருத்தரிக்கும் நேரத்தில் கண்ணை மூடிக்கொண்டதுனால்தான் யார் பிறக்கிறார்? திருதராஷ்டிரன் பிறக்கிறான். அம்பாலிகா வந்து அந்த தெய்வ அருள்னால் குழந்தை பிறக்கிற அந்த நேரத்தில் முகம் கொஞ்சம் வெளுத்து போனதுனால வெண்மை நிறமுடைய பாண்டு பிறக்கிறார். அம்பிகாவுக்கு ஒரு வேலைக்கார பெண் இருந்தால், அவளுக்கு வந்து விதுரன் பிறக்கிறார் அந்த தெய்வீக ஆற்றல்னால். அப்போது அரசு எல்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கிறார்கள். அரசு நிர்வாகத்தை பீஷ்மரை பார்க்கிறார், நிர்வாகம் செய்கிறார். திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. காந்தாரி திருமணம் செய்து வைக்கிறார்கள். காந்தாரி தன்னுடைய கணவனுக்கு கண் தெரியாதனால தானும் கண்ணை என்ன செய்து கொள்கிறாள், கட்டி கொள்ளுகிறாள். அதற்கு பிறகு அவ்வாறு திருதராஷ்டிரனுடைய திருமணம் நடக்கிறது. குந்தி தேவி வந்து இந்த குந்தி தேவி துர்வாச முனிவருக்கு பணி செய்த காலத்தில், அதாவது யார் பிறக்கிறார்? கர்ணன் பிறக்கிறார். துர்வாசருக்கு பணி செய்த காலத்தில் அந்த துர்வாசர் அவளுக்கு உபதேச மந்திரத்தை சொல்லி பார்க்கின்ற பொழுது யதார்த்தமாக விளையாட்டுத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக அந்த மந்திரத்தை சொல்லும்போது கர்ணன் குழந்தையாகி விடுகிறான். அந்த கர்ணனை அவள் என்ன செய்கிற, பக்கத்தில் இருக்கிற நதியில் விட்ட கதையெல்லாம் நேற்று பார்த்தோம். பிறகு பாண்டு மன்னன் குந்தியை மணம் செய்கிறார். அந்த பாண்டு மன்னனுக்கு மாத்ரி என்ற 2வது மனைவியும் இருந்தது. ஏன்னா திருதராஷ்டிரன் மன்னனாக முடியாது, அவருக்கு என்ன தெரியாது, கண் தெரியாது. கண்ணு நல்லா தெரிஞ்சாலே ஏமாற்றி போடுறானுங்க. இப்போ மன்னனே கண்ணு தெரியாமல் இருந்தால் என்ன ஆகிறது? இன்னும் சொல்லப்போனால் கண் தெரியாதவங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும். கண் தெரியாதவங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும். நான் சென்னையில் சைதாப்பேட்டையில் படித்தேன். எங்கள் சைக்காலஜி வாத்தியாருக்கு கண் தெரியாது. அவர் அட்டண்டன்ஸ் எடுப்பார். வாத்தியாருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு பசங்க என்ன செய்வானுங்கன்னா சினிமாவுக்கு போயிடுவானுங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிடுவானுங்கன்னா, குமார் அப்படின்னா எஸ் சார்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அவர் 60 பேர் இருந்தால் 60 ஒரு குரலையும் மைண்டில் செட் பண்ணிடுவார். இது குமாருடைய வார்த்தை கிடையாது, குமார் எங்கம்பார். அதுக்கு பிறகு தான் அவன் சினிமாவுக்கு போயிட்டாங்கிறத யார் கண்டுபிடிச்சிருவா? கண்ணு தெரிஞ்ச வாத்தியாரை ஏமாற்றிடுவானுங்க, கண்ணு தெரியாத வாத்தியாரை ஏமாற்றினாங்க. குமரலிங்க ஸ்கூலில் நான் வேலை பார்க்கும்போது கண்ணன் ஒரு மியூசிக் டீச்சர், நீங்கள் உடுமலைப்பேட்டையில் விசாரிச்சிங்கன்னா தெரியும். கண்ணன் ஒரு மியூசிக் டீச்சர் இருக்கார். அவர் கண்ணு தெரியாது, என் கூட 2-3 வருஷம் வேலை பார்த்தாரு. ஆசிரியர் ரூமில் இருந்து தலைமை ஆசிரியருக்கு நான் தான் கூப்பிட்டு போவேன். அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. ஹெச்எம் ரூம் வந்தவுடனே காலை அப்படி தூக்குவார். எப்படி உங்களுக்கு ஹெச்எம் ரூம் வந்துட்டுன்னு தெரிஞ்சதுன்னு கேட்பேன். ஸ்டெப்பை கரெக்டாக எண்ணி வைக்கிறேங்கிறார். 20வது ஸ்டெப்பு வந்தால் ஹெச்எம் ரூமுடைய படி வந்துடும்ங்கிறார். அப்போ அவருடைய அந்த ஸ்டெப்பில் எவ்வளவு அளவு இருந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் குமரலிங்க ஸ்கூலில் வேலை முடிஞ்சு கொழுமத்திலேருந்து வருவோம். ரயில்வே கிராசிங் வந்தவுடனே எந்திரிச்சிருவார், பஸ் ஸ்டாண்டு வந்துட்டுன்னு. அப்போ கண்ணன் சார் யாருமே பஸ் ஸ்டாண்டு வந்துட்டுன்னு சொல்லலையா? காந்தி நகரில் இறங்குவார். பஸ் ஸ்டாண்டு வந்தது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்பேன். நான் கூட பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே வருவேன், தெரியவே தெரியாது. எத்தனை தடவை ஏமாந்துருக்கிறேன். அவர் சொல்லுவார், ரயில்வே கிராசிங்கில் பஸ் ஏறுறது இல்லை, அப்போ தெரியும், அப்போ கண்டுபிடிக்க வேண்டியதானேங்கிறார். ரயில்வே கிராசிங்கில் வண்டி ஏறும்போது ஒரு சத்தம் வரும்பல்ல, அதை வச்சு என்ன வந்துட்டு காந்தி நகர் வந்துட்டு. அவர்களுக்கு ஒரு புலம் கண் பார்வை குறைந்தவர்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும், புரியுதா? ஆனாலும் மன்னனாக இருக்கிறதுக்கு அது வேணுமல்ல, என்ன வேணும்? கண் வேணும். அதனால் பாண்டு மன்னனாக இருந்து ஆட்சி செய்கிற மனைவியெல்லாம் சொல்லிட்டோம். பாண்டு கடுமையாக போர் செய்தார். பாண்டுவுக்கு வேட்டையாடுவதில் மிக விருப்பம். அதனால் காட்டில் போய் குடும்பத்தோடு இருந்துட்டார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது காட்டில் 2 மான்கள் சந்தோஷமாக இருக்கும்போது இவர் அம்பு விட்டுறாரு. அவருக்கு ஒரு சாபம்.
நீ உன்னுடைய மனைவியை தொடும்போது இறந்து விடுவாய் என்று ஒரு சாபம். அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை வருது? சந்ததி பிரச்சனை வருகிறது. அவ்வாறு சந்ததி பிரச்சனை வரும்போது தான் அதில் குந்தி தேவி சொல்லுகிறாள், இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம், எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், பராசர முனிவர் கொடுத்த மந்திரம், அந்த மந்திரத்தை சொன்னால் தெய்வ ஆற்றல்னாலே எது பிறக்கும்? குழந்தைகள் பிறக்கும் என்று சொன்ன உடனே தர்ம தேவதையை நினைக்கும் போது தர்மர் பிறக்கிறார், வாயு தேவதையை நினைத்து மந்திரம் சொல்லும்போது பீமன் பிறக்கிறான், இந்திரனை நினைத்து அந்த மந்திரத்தை சொன்னபோது அர்ஜுனன் பிறக்கிறான், மாத்திரிக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அஸ்வினி தேவதைகளால் நகுலன் சகாதேவன் பிறக்கிறான். இப்போ இந்த நேரத்தில் காந்தாரி ஹஸ்தினாபுரத்தில் எனது மகப்பே கருத்தரிக்கிறாள், பொறாமைப்படுகிறாள். இந்த மாதிரிலாம் நிறைய குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்குதுன்னு பொறாமைப்படுகிறாள். பொறாமையில் வயிற்றை என்ன செய்கிறாள்? வேகமாக அடிக்கிறாள். அப்போது ஒரு பெரிய மாமிச பிண்டம் மாதிரி ஒன்று பிறக்கிறது. அப்போ இதை என்ன செய்வது என்று கேட்டபோது அப்போது என்ன செய்கிறாங்க? இதை ஒரு நிறைய 101 குடங்களில் நெய் நிரப்பி அதில் இந்த பிண்டத்தை துண்டு துண்டாக போட்டோம்னா அது குழந்தையாக வரும் என்று நேற்று விரிவாக பார்த்தோம். அவ்வாறு குழந்தையாக பிறக்கிறார்கள். அதில் பிறந்தவர்கள் தான் துரியோதனாதிகள், அவர்களெல்லாம் பிறக்கிறார்கள். இவங்க ஹஸ்தினாபுரத்தில் இவர்கள் வளர்ந்து வருகின்ற காலத்திலே வனத்தில் தானே பீமன் குடும்பம் இருந்தது. தர்மன் காட்டில் தானே இருந்தார். காட்டில் யார் இறந்துடுறா? தர்மர் இறந்துடுறார். அதனால் முனிவர்களெல்லாம் இவங்களை கொண்டு வந்து எந்த குடும்பத்தில் சேர்த்து விட்டுறாங்க? திருதராஷ்டிரன்ட்ட ஒப்படைச்சிட்றாங்க. திருதராஷ்டிரனோட துரியோதனாதிகள், கர்ணன், பீமன் எல்லாம் இவங்க எல்லாம் ஒரே இடத்துல வளர்கிறாங்க. தர்மர், பீமன், நகுலன், சகாதேவன் எல்லாம் ஒரே இடத்தில் வளர்கிறார்கள். அப்போ யாருக்கு போட்டி அதிகமாகிறது? பீமனுக்கும் துரியோதனுக்கும் போட்டி அதிகமாகிறது. அந்த போட்டியில் பீமனை கொல்வதற்கு திட்டமிடுகிறார்கள். வனத்தில் போய் நம்ம சாப்பிட போகிறோன்னு அழைச்சிட்டு போய் அவனுக்கு உணவில் விஷம் கொடுக்குறாங்க. அப்போது கால்கைகளெல்லாம் கட்டி நதியில் வீசுகிறார்கள். அந்த பாம்பு கடித்து மயக்கத்தில் இருந்த அவனுக்கு இன்னொரு பாம்பு கடித்து அவனுக்கு மயக்க தெளிகிறது. முல்லை முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விஷம் நீங்குகிறது. அப்போ அந்த வாசுகி என்ற பாம்பு இவனுடைய வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இவனுக்கு அமிர்தத்தை கொடுக்கிறது. 8 நாள் கழித்து எங்கு வருகிறான்? அரண்மனைக்கு வந்து சேருகிறான். இந்த பகுதிகளையும் நேற்று நாம் பார்த்தோம். அதுபோல் இதுவரைக்கும் நம்ம வந்திருந்தோம் நினைக்கிறேன். நேற்று இவர்களுக்கு ஆசிரியராக வந்தவர்கள், இந்த 105 பேருக்கு ஆசிரியராக வந்தவர் கிருபாச்சாரியார். இந்த கிருபர் யாருன்னா நேற்று நம்ம அதை விரிவாக சொல்லலை, அதனால் நேற்று நடத்தினதை இன்றைக்கி நடத்திட்டு இருக்கிறேன். இந்த ஏன்னா நேற்று கொஞ்சம் முன்னுரை கொஞ்சம் நிறைய சொல்லு. கிருபாச்சாரியார் யாருன்னா அந்த வனத்தில் சந்தனுவால் வனத்தில் தெரிந்து கொண்டவர்களை வளர்த்தார். அப்படி வளர்க்கப்பட்டவர் தான் அந்த கிருபிங்கிறது கிருபாச்சாரியாருடைய தங்கை. இந்த கிருபாச்சாரியார் தான் யாருக்கு முதல்ல ஆசிரியராக வர்றாரு? இந்த 105 பேருக்கும் ஆசிரியராக வர்றார் கிருபாச்சாரியார். அப்போது இவர்களுக்கு மேலும் பாடங்களை நன்றாக தனுர்வேதத்தை கற்றுக் கொடுக்கணும், வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு துரோணர் வர்றார். வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். இப்போ நாம் வேள்விகளெல்லாம் செய்கிறோம், பூஜை பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன மந்திரங்களை சொல்கிறோம்? வேத மந்திரங்களை சொல்கிறோம். நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொன்னால் கூட நீ என்ன பெரிய வேதமாக சொல்லிட்ட அப்படின்னு கேட்குறோம். நமக்கு எதன் மேல் மதிப்பு இருக்கிறது? வேதத்தின் மேல் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. வேதத்தின் மேல் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது நமக்கு. நம்ம அதனால் அந்த வேத மந்திரங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் புதிய பாடப்பகுதியில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். சரியா? இந்த குழந்தைகளுக்காக தான் நான் இன்றைக்கு வந்தேன். சரி, வந்த மட்டும் கொஞ்ச நேரம் எது பேசலாம், பாரதம் பேசலாம் என்று பேசுகிறோம். அந்த துரோணாச்சாரியார் எப்படி இந்த ஆசிரியர் பொறுப்புக்கு வந்தார் என்றால், இந்த வேத மந்திரங்களால் தனுர்வேதம் தெரிந்த ஒரு ஆசிரியர் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த போது அந்த நகரத்தில் அவங்களுடைய யாருடைய திருதராஷ்டிரனுடைய நகரத்தில் கிணற்றுக்குள்ளே இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது பந்து விழுந்துட்டு அந்த பந்தை இவர் அம்புகளால் எடுத்து காட்டுறார். நீ கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம வீட்டு பக்கம் ஒரு கிணறு 50 அடி ஆழம், அதுக்குள்ள ஒரு பால் விழுந்துருது. அதை அம்பை வச்சு எடுக்கணும்னா எவ்வளவு திறமை வேணும், அதை அவர் செய்து காட்டினார்.
தன் கை மோதிரத்தை கிணத்துக்குள்ளே போட்டுட்டு அம்பு விட்டால் அந்த அம்பு மோதிரத்தை எடுத்துகிட்டு வருது. இந்த திறமையை பார்த்து தான் அவரை ஆசிரியராக என்ன செய்கிறாங்க, நியமிக்கிறாங்க. இந்த துரோணர் கற்பிக்க சம்மதம் தெரிவித்து ஆசிரியராக இவங்களுக்கு பொறுப்பேற்கிறார். துரோணாச்சாரியார் வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில் ஏழ்மையில் இருக்கிறார், கொஞ்சம் பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்கிறாரு. அவருடைய இளமைக்கால நண்பன் பாஞ்சால மன்னன். அவர் சின்ன வயசில் பாஞ்சால மன்னன் கூட இவருக்கு பழக்கம். துரோணருக்கு திடீர்னு பொருளாதாரத்தில் கஷ்டம் வந்துட்டு, அதாவது இந்த திருவிளையாடலில் ஒரு வசனம் வரும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும்னு வரும். அறிவு எங்கே இருந்தாலும் அங்கே பொருளாதார சிக்கலும் வரும். துரோணருக்கு நிறைய அறிவு இருந்தது, ஆனால் என்ன இல்லை, பொருள் இல்லை. புரியுதா? இவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம இளமைக்கால நண்பன் பாஞ்சால மன்னன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், அவனிடத்தில் சென்று நம்முடைய துன்பங்களை எல்லாம் சொன்னால் பணம் வாங்கலாம் என்று இவர் அவங்க தேடி போகிறார். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ராஜாவாக இருந்தால், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மினிஸ்டராக இருந்தால் என்ன செய்வோம், தேடி போய் சலுகைகள் எதிர்பார்ப்போம், அரசாங்க சலுகை. அப்படி போய் இவர் நின்ற உடனே அந்த பாஞ்சால மன்னன்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி நான் உன்னுடைய பாலிய கால நண்பன், இந்த மாதிரி பொருளாதாரத்தில் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன். அதான் நம்முடைய தமிழில் சொல்லுவாங்க, தோழனோடும் ஏழமை பேசேல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப நட்பாக இருக்கிறவங்ககிட்ட கூட நம்முடைய வறுமையை சொல்லக்கூடாது. அதாவது கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார், நம்மை யார் வேண்டுமானாலும் கேலி செய்யலாம், ஆனால் நம்மை பார்த்து யாரும் இறக்கப்படக்கூடாது அப்படிம்பார். இன்னொருத்தர் நம்மளை பார்த்து இறக்கப்படுற அளவுக்கு நம்ம வச்சிடக்கூடாது அப்படிம்பார். ஆனால் நம்மளை கேலி செய்யலாம், மூக்கைப்பாரு மூஞ்சப்பாரு காதைப்பாருன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஐயோ பாவம் என்று நம்மை பார்த்து யாரும், அதுக்கு யார் காரணம், நம்ம அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. எங்கள் கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, திருநெல்வேலியில் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய பணக்காரன், இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரன் இருந்தவங்ககிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த பணக்காரனாக இருக்கிறவன் நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா நெய்யை பூசி சாப்பிட்டுட்டு இலையை கொண்டு வெளியே போடும்போது இலையிலேயே நெய்யாக இருக்குமா, வந்து இலையை கொண்டு போய் உடனே ஏப்பமெல்லாம் விடுவானா. இந்த செல்வந்த இவரும் அதே மாதிரி வாழ்ந்துருக்கிறார், வாழ்ந்து கெட்டவன்னு சொல்லுவாங்கல்ல, இவரும் அதே மாதிரி வாழ்ந்துருக்கிறார். இவர் என்ன செய்வாராம், ஏதோ கஞ்சியோ ஏதோ குடிச்சிட்டு கரெக்டாக அவன் இலையை கொண்டு போடுற நேரத்துக்கு இலையில் நல்ல நல்லெண்ணெயை தடவி இலையை எடுத்துகிட்டு போய் அப்படின்னு அவரும் கொண்டு போடுவாராம். எதை விட்டு கொடுக்காம, அந்த பழைய கெட்டப்பை விட்டு கொடுக்காம. புரியுதா உங்களுக்கு? அதனால் அந்த அந்த ஏழ்மைங்கிறது பெரிய சிக்கல். பாஞ்சால மன்னன் இடத்துல போய், நம்மலாம் 2 பேரும் ஸ்கூலில் ஒரே நேரத்தில் படித்தோம், நீ மன்னன் ஆகிட்டா, நான் ஆசிரியர் ஆகிட்டேன், ரொம்ப பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறேன், அதனால் ஏதாவது உதவி செய்யுன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டான், யாசகன் நண்பனாக முடியாது, என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிற நீ உன்னை நண்பன் என்று அறிமுகப்படுத்தக்கூடாது, பிச்சைக்காரன் என்று அறிமுகப்படுத்த, உதவி கேட்டு வந்தேன்னு சொல்லு, யாருன்னு சொல்லாத, நண்பன்னு சொல்லாத. அது அவருக்கு ரொம்ப பாதிச்சு. சரியான நேரத்தில் உனக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன்னு சொல்லி இந்த 105 பேருக்கும் படித்து கொடுத்து அவன் மேலே சண்டைக்கே போரை தொடுத்து தன்னுடைய மாணவர்களை வச்சு நாட்டை கைப்பற்றிட்டார். கைது செய்துட்டாங்க 105 பேரை சேர்ந்து. யாரை? பாஞ்சால மன்னனை தூக்கிட்டாங்க, கையை கட்டி நிறுத்தினார், முன்னால் கொண்டு நிறுத்தினார். ஆசிரியரை எதிர்த்து என்ன செய்ய முடியுங்கிறீங்க? ஆசிரியரை எதிர்க்கக்கூடாதுல்ல, குருமார்களை என்ன செய்யக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. கையை கட்டிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் உன்னிடத்தில் உதவி கேட்டு வந்தபோது என்னை பிச்சைக்காரன் யாசகன் என்று சொன்னாய், இப்போது உன்னை நான் யாசகனாக பிச்சைக்காரனாக நிறுத்தி இருக்கிறேன், நான் கைப்பற்றிய உன்னுடைய நாட்டில் பாதி நாடு உனக்கு, நீ வைத்துக்கன்னு கொடுத்தார் என்பது அந்த வரலாறு பின்னால் வருது. அதையெல்லாம் நம்ம இந்த பாரதத்தில் பாடமாக பார்க்கிறோம். பீஷ்மர் துரோணரை ராஜகுருவாக்கிட்டார். ராஜகுரு, அதாவது அந்த காலத்தில் ராஜாவுக்கு ஒரு குரு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பேர், ராஜகுரு என்று. இப்போ உங்கள் வீட்டிலையே அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. ஊரில் ஒரு வயசான வாத்தியார் இருப்பார், எதனால அவர்கிட்ட போய் கேட்பாங்க. அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது, வாத்தியார்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அப்படிம்பாங்க. இப்போல்லாம் வாத்தியார்ட்ட கேட்டுறாதங்கிறானுங்க. புரியுதா? எந்த காரணத்தோட யார்கிட்ட சொல்லிடாத. இப்போ ஆசிரியரை எதுக்கு வச்சுருக்காங்கங்கிறீங்க சமூகத்தில்? ஏய், வாத்தியார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன், பயங்காட்டுறதுக்கு யாரை பயன்படுத்துகிறாங்க? வாத்தியாரை பயன்படுத்துகிறாங்க. அன்றைக்கெல்லாம் அறிவை கொடுக்கறதுக்கு ஆசிரியரை பயன்படுத்தினாங்க. ராஜகுரு வாக்கினார். எல்லாரும் பிற நாட்டு மன்னர்களும் அவர்களிடத்தில் படித்தாங்க. இந்த காலத்தில் ஏகலைவன் வேடர் வேந்தனுடைய மகனாக இருந்தான். அப்போது இவர்கிட்ட பீஷ்மர்கிட்ட துரோணர்கிட்ட படிக்க ஆசைப்பட்டான்.
ஆனால் துரோணர் வேடர் குலத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டார், கற்றுக் கொடுக்க மாட்டார். அந்த காலத்து கல்வி முறையில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருந்தது. ஒரு மகாபாரத உரையாசிரியர் சொல்கிறார், நம்முடைய பெரியவர்களே நிறைய தவறுகளை செய்திருக்கிறார்கள்ங்கிறார். அதாவது நம்ம பெரியவர்களே நிறைய தவறுகளை செய்திருக்கிறாருங்கிறார். கல்வியை கற்பிக்கிறவங்க எதை பார்க்கக்கூடாது? வள்ளுவர் என்ன சொன்னார்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னார். பிறப்பால் எல்லோரும் சமந்தான். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, அதாவது மனிதனை எப்படி பிரிப்பதுன்னு கேட்டாங்க. ஒழுக்கம் இருக்கிறவனை உயர்ந்தவன் சொல்லு, ஒழுக்கம் இல்லாதவனை தாழ்ந்தவன் சொல்லு, வேற எந்த அடிப்படையிலும் பிரிக்காதன்ட்டார். யாரு? திருவள்ளுவர். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் அப்படின்னார். அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த நடைமுறை இருந்தது. என்ன நடைமுறை? அதாவது கல்வி கற்க சென்றால் நம்முடைய அப்பா யார், அம்மா யார், என்ன சமூகம் எல்லாம் கேட்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அதனால் ஏகலைவனுக்கு யாரிடத்தில் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. துரோணர் இடத்துல எல்லாரும் படிக்க முடியாது. மன்னருடைய பிள்ளைகள், வேடனுடைய பிள்ளைகளெல்லாம் நிச்சய முடியாது, படிக்க முடியாது. அதனால் அவன் யார், ஏகலைவன் என்ன செய்தான்னா, துரோணரை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்று அவருடைய உருவத்தை தரையில் அழகாக சிலை மாதிரி பொம்மை மாதிரி செஞ்சு யாரை நினைச்சு கும்பிட்டான். அந்த துரோணர் இருக்கிற மாதிரி கற்பனை செய்து அவரை தியானம் பண்ணி, துரோணர் நேரில் இருந்தால் கற்றுக் கொடுத்தா என்ன அறிவுலாம் வருமோ அதெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த ராஜகுமாரர்கள் 105 பேர் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க, விளையாட்டாக போகிறாங்க. அவங்க கூட ஒரு நாயை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த நாய் இந்த ஏகலைவனை பார்த்து குலைத்த உடனே அவன் என்ன செய்கிறான்னா, ஒரே நேரத்தில் 100கணக்கான அம்புகளை எய்து அந்த நாயினுடைய வாயை அடைச்சிடுறான். இந்த கலை துரோணரை தவிர யாருக்கும் தெரியாது. துரோணரத்தில் கற்றவன் தான் இதை செய்ய முடியும். ஆனால் துரோணருடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் இங்கே இருக்கிறான் 105 பேர். அப்போ வேற யாரோ ஒருத்தர் காட்டுக்குள்ளே இருக்கிறான். தேடும்போது யார் வர்றா? ஏகலைவன் வர்றான். உனக்கு எப்படி இந்த கலை வந்ததுன்னு கேட்குறாரு துரோணாச்சாரியார். குருவே, நான் அந்த மாதிரி உங்களை நாடி வந்தேன், நீங்கள் அன்றைய சமூக ரீதியில் எனக்கு வாத்தியாராக வர முடியாமல் போச்சுது. அதனால் நான் நானாக உங்களை தியானம் பண்ணி அந்த குருவை கடவுளாக பார்க்க சொல்கிறாங்களே, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ, பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ப்ரைவேட் ஸ்கூலில். குரு விஷ்ணு குருதேவே மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறோம். திருமூலர் சொன்னார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். யாரை பார்த்தாலே தெளிவு வருங்கிறார், குருவை பார்த்தாலே தெளிவு வருங்கிறார் திருமூலர். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். குருவினுடைய பேரை சொன்னாலே தெளிவு வருமா. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே என்று திருமந்திரத்தில் யார் சொல்கிறா? திருமூலர் சொல்கிறார். இப்போ நீங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை அனுப்புகிறீங்க. அந்த குழந்தைகள் கணித பாடங்களுக்கெல்லாம் விடையெல்லாம் எழுதுகிறாங்க. நீங்கள் படிச்சிருக்கலாம் நிறைய பேர். கிராமங்கிறதுனால படிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் நான் கிராமத்துக்காரன் தான். நான் தமிழில் நிறைய படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு படித்து ஆதினத்து வரைக்கும் வேலை செய்கிறோம். கல்வியில் கிராமம் நகரம்லாம் கிடையாது. அப்போ அந்த பெற்றோர் ஒரு குழந்தை நீ இந்த கணக்கு தப்பாக போடுறேன்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன சொல்லுது? அந்த குழந்தை என்ன சொல்லுது? எங்கள் டீச்சர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்குது, நீ உன் வேலையை பாருன்னு சொல்லுதா இல்லையா? யாரை நம்புது? அந்த குழந்தை குருவை நம்புறதுனால தான் அறிவு வருது. வளர வளர யாரை நம்ப மாட்டோம்? குருவை நம்ப மாட்டோம். ஒரு கிராமத்தில் ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பசங்களையெல்லாம் கூப்பிட்டு போய் கடலை காட்டுறாங்க. கடல் எவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு காட்டுறாங்க. அதை அறிமுகப்படுத்தியவர் சொல்கிறாரு, இதை யாருமே தாண்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. கடலை யாரும் தாண்ட முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க சின்ன பசங்கிட்ட. ஒரு பையன் சொல்கிறான், ஏடா நம்ம வாத்தியார் தாண்ட மாட்டாராடா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை? நம்ம ஆசிரியரால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு அந்த குரு நம்பிக்கை தான் முக்கியம். இந்த மகாபாரத கதைகளில் குருமார்கள் எப்படி வர்றாங்கன்னு பார்க்கணும். துரோணருடைய பாத்திரம் என்னன்னு பார்த்தா தான் மகாபாரதமே புரியும். அதேமாதிரி கிருபாச்சாரியாருடைய பாத்திரம் என்னன்னு பார்க்கணும். அவங்கெல்லாம் குருமார்கள். ஏன் கிருஷ்ணரே யாரு தான்? குரு தானே. அவர் பகவத்கீதையை உபதேசிக்கிறார்ல, யாருக்கு? அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார்ல. அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா நான் போர் செய்ய விரும்பவில்லைங்கிறான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? தர்மத்தை காப்பதற்காக என்ன செய்யணும்? போர் செய்யணும் என்று அங்கே யாரா நிற்கிறாரு? குருஷேத்திரத்தில் குருவாக நிற்கிறார் கிருஷ்ணர். அதனால் இந்த மிகப்பெரிய கதையில் நம்ம யாரை பற்றி ரொம்ப யோசிக்கணும்? குருமார்களை. அந்த நிலையில் தான் துரோணர். அப்போ அவனுடைய எதை வாங்குறாரு? கட்டை விரலை வாங்குகிறார். கட்டை விரலை ஏன் கேட்குறாருன்னா, கட்டை விரலை வாங்கியாச்சுன்னா என்ன செய்ய முடியாது? வெல்வது. நீ என்னை நினைத்து பாடம் கற்றாய் அல்லவா, குருதட்சணை கொடுங்கிறார்.
அவன் வந்து என்ன கேட்டாலும் தருகிறேன்னா கட்டை விரலை கொடுன்ட்டார். உடனே இவன் வந்து குருவே அதையும் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு நான் உங்கள் மேலே எனக்கு இவ்வளவு அன்பு பக்தி, கட்டை விரலை வாங்கினதுக்கு அவன் வருத்தப்படவே இல்லை. மகாபாரத கதையின்படி அவன் அதற்கு பிறகு வில்வித்தையில் ஈடுபடலைன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி தான் இருக்குது. வில்வித்தையில் ஈடுபட்டான். ஆனால் முதலில் ஈடுபட்ட அளவிற்கு அர்ஜுனனுக்கு சமமாக என்ன செய்ய முடியாமல் போச்சு, ஈடுபட முடியாமல் போய்விட்டது. அப்போ இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க பிற்காலத்தில். இப்போ நேற்றெல்லாம் கதைகளில் நிறைய பகுதியை நான் சொல்லலை. தற்கால குழந்தைகள்கிட்ட சொன்னால் அதில் கேள்வி கேட்பானுவார். கேள்வி கேட்டானா அவங்ககிட்ட நம்ம எதுவுமே பதில் சொல்ல முடியாது. நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கும்போது 2வது குமரலிங்க ஸ்கூலில் முதல் மாடியிலே தான் எங்களுக்கு வகுப்பு, அதிக வகுப்பு. மேலேருந்து இறங்கி வர்றேன். ஒரு நாள் ஒரு பையன் சொல்கிறான், ஐயா ரஜினி மாதிரிடா, எப்படி குதிச்சு இறங்குறார் பாரு. பெரும்பாலும் வேஷ்டியில் தான் போவேன் பள்ளிக்கூடத்துக்கு. வேஷ்டியில் வாத்தியார்கள்லாம் போகிறதில்ல, நான் அதிகமாக போவேன். ரஜினி மாதிரிடா அப்படிங்கிறான். இவன் சொன்னோன்னா நானும் ஒரு உற்சாகத்தில் வேகமாக இறங்குறேன். அது ஒரு அடுத்த நிமிஷம் சொல்கிறான், ஐயா வயசாகிட்டு பார்த்து நடங்க அப்படிங்கிறான். ஐயா வயசான காலம் பார்த்து ஸ்டெப் வைங்க, விழுந்து கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறான். எப்படி உயர்த்துவானுங்க, எப்படி கவுப்பானுங்கலாம் சொல்லவே முடியும் அந்த காலத்து பசங்களை. இவெல்லாம் சின்ன பையன் நினைக்காதீங்க. வாய்ப்பு கிடைச்சா இப்போ நமக்கே பாடம் கற்பித்தருவான். புரியுதா? வாய்ப்பு கிடைச்சா கற்பித்தருவான். ஏன்னா காலம் என்ன செய்து கிடக்குது, மாறி கிடக்குது. காலம் மாறி கிடக்குது. அதனால் அந்த அந்த நிலையை நாம் அதில் பார்க்குறோம். அந்த ஏகலைவனுடைய இடத்துலேருந்து அவர் எதை வாங்கியதை பார்க்குறோம். அது நியாயம் இல்லையான்னு கேட்குறாங்க. பாரதம் என்ன சொல்லுதுன்னா இப்போ நான் இருக்கேன் சார், நான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் துப்பாக்கி இருக்கலாம், விவசாயி வீட்டில் மண்ணொட்டி இருக்கலாம். எது இருக்கக்கூடாது? துப்பாக்கிக்கு வேலை கிடையாது. ஏகலைவனுக்கு அரச கலை தேவையில்லை. அதாவது இவன் கற்றிருக்கிறது யாருக்கு மட்டும் தெரிய வேண்டிய கலை, ராஜகுமாரருக்குரிய ஒரு கலையை ஒரு வேடர் தலைவன் கற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அவர் வாங்கினார் என்று தர்மம் பேசுகிறது. தர்மம் அதை நிலைநாட்டுகிறது. நான் சொன்னது கரெக்டு தானா? விவசாயி வீட்டில் மண்ணொட்டி இருக்கலாம் சார், துப்பாக்கி இருக்கக்கூடாதுல்ல. இருந்ததுன்னா தீவிரவாதிகளோட தொடர்பு பண்ணிடுவான். உண்டா இல்லையா? துப்பாக்கி இருக்க வேண்டிய வீட்டில் மண்ணொட்டி இருந்ததுன்னா இவருக்கு துப்பாக்கி சூட தெரியாதும்பா. சரிதானா? அதுதான் அது நியாயமாக பேசுகிறது. இதற்கு பிறகு வர்ற கதையை நம்ம பார்க்கலாம். நான் ஏன் டைம் பார்த்துட்டு இருக்கேன்னா குழந்தைகளுக்கு நேரமாகிடக்கூடாது. ஒரு நாள் வில் தேர்வு, நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. மகாபாரத கதையை சொல்லுங்கன்னா வாத்தியார்கள் இந்த ஒரு கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கான். இன்னும் துரோணர் ஒரு வில் தேர்வு வச்சார். அதாவது ஒரு வனத்துக்கு அழைச்சிட்டு போனார். மேலே இப்படி கையை காட்டுறாரு. முக்கோண சைஸில் மரத்தினுடைய கிளை போகிறது. மேலே பார்த்தா நிறைய இலைகள் எல்லாம் கிளி இருந்ததும்பா. கிளி இருக்கலை கதைப்படி. யார் சித்பவானந்தா சொல்கிறது படி கிளி இருப்பது போல் இலைகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு வடிவத்தில் இருக்குது. வாங்க சக்தி, வாங்க சிவாயனம், சிவாயனம், வாங்க சிவாயனம். என் மாணவர், இவங்க என்னுடைய மாணவர், கனியூர்காரங்க எல்லாரும். நீங்கள் வரலனாலும் நான் பாடத்தை நடத்திடுவேன். புரியுதா? கனியூர்காரங்களை வர சொல்லி. ஆமாம், என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கிளி உட்காரவில்லை, கண்ணு தெரியுதான்னு கேட்டார். கிளியினுடைய மூக்கு ஒன்றும் கேட்கலை, அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்கலை. கிளி போல இலைகளெல்லாம் ஒன்று கூடி ஒரு வடிவத்தில் இருந்தது. தன்னுடைய மாணவர்களை ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அது என்ன தெரியுதுன்னு கேட்கும்போது அவர்களுக்கு அந்த மன ஒருமை வந்திருக்கான்னு பார்த்தார். அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் அர்ஜுனன் அளவுக்கு பதில் சொல்லலை. வாத்தியார் என்ன தெரியுதுன்னு கேட்டால், அம்பை எடு, வில்லை தொடுத்து தயாராக நில்லு, நான் சொல்லும்போது அம்பு விடணும், என்ன தெரியுதுன்னாரு. ஒரு மாணவன் என்ன சொல்லுவான், நீங்கள் நிற்கிறது தெரியுதுன்னு சொல்லுவான். உண்டா இல்லையா? அப்படி சொன்னவங்களெல்லாம் போய் உட்காருன்ட்டார். கடைசியில் யார் வந்தா? துரியோதனன் வந்தான். துரியோதனன்ட்ட நீ வைத்திருக்கிற குறியை தவிர என்ன தெரிகிறது தான் எல்லாத்தையும் கேட்டார். எல்லாரும் காம்பவுண்ட் சோறு தெரியுது, டியூப்லைட் கட்டியிருக்காங்க தெரியுது, மைக்கு தெரியுது, இப்படின்னு ஆரம்பிச்சோன்னு போய் உட்காருன்ட்டார். ஆனால் யார் சொல்லலை? அர்ஜுனன் சொன்னான், நான் குறி வைத்திருப்பதை தவிர எதுவும் தெரியலைன்னா. நீ அம்பை விடுனாரு, அடித்தான். இதுதான் அந்த தேர்வில் சொல்லுவது. அது அர்ஜுனனுடைய அந்த குறிபார்க்கும் திறன். அதாவது அந்த குறிபார்க்கிற திறன் வரணும்னா கவனம் ஒரே விஷயத்தில் இருக்கணும். நம்ம பசங்கள்லாம் வீட்டில் படிக்க மாட்டேங்கிறான், மார்க் எடுக்கிற மாட்டேங்கிறான்னா எதில் கவனம் இல்லை? படிப்பில் கவனம் இல்லை. அதுக்கு என்ன சார் தீர்வுனா, நீங்கள் அவனை கோயிலுக்கு அதிகமாக அழைச்சிட்டு போகணும். வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. நான் சொல்லித்தரேன். அவனை அதிகமாக கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும். அழைச்சிட்டு போக போக நம்மளை அறியாமலே அவங்ககிட்ட மாற்றம் வரும். அதை மீறி நீங்கள் சினிமாவுக்கு போகாத, பணம் தரமாட்டேன்னா பணத்தை திருடிடுவான். புரியுதா? உங்களுக்கு தெரியாத நேரத்தில் பணத்தை அடிச்சிடுவான். இல்லைனா 300 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா 400 ரூபா ஆச்சுன்னு 100 ரூபாய் அடித்து ஏற்கனவே பாக்கெட்டில் வச்சுக்கிடுவான். அதுக்கு நல்ல பிள்ளையா? என் பையங்க என்கிட்ட சொன்னான், அப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னா,
ஒரு தடவை வளரும்போது இப்போ இன்ஜினியர் இருக்கிறேன் வெளிநாட்டில், சினிமாவுக்குலாம் போக வேண்டாம் அப்படின்னு. நான் சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லும்போது அனுப்பி வச்சிரு, இல்லைனா நான் திருட்டுத்தனமாக சினிமாவுக்கு போவேன், டியூஷனுக்கு போவேன். ஓகேயா அப்படின்னா, ஏய் போங்கப்பா நம்மளை விட்டுருங்க அப்படின்ட்டேன் நான். புரியுதா? அதனால் குழந்தைகளுக்கு அந்த பக்கம் குழந்தைகள் விளையாடுறாங்க, கொஞ்சம் யாராவது அமைதிப்படுத்துங்க. அதனால் நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு படிப்பு வரலையே நான் கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே அட்வைஸே பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணிங்கன்னா நம்மளை சண்டைக்காரனாக பார்ப்பான். அந்த ஒரு படத்தில் வசனம் எழுதினார் சுஜாதா, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அட்வைஸும் பிடிக்காது, அட்வைஸ் சொல்கிறவாளையும் பிடிக்காது அப்படின்னாரு. அது எந்த படம்னு ஞாபகம் வரல, பம்பாயின்னு ஒரு படம் வந்தது இல்லை, அதில் அவன் நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்பான், சரி அப்படின்பார் அப்பா. அப்போ நான் செத்தாலும் இந்த கல்யாணம் நடக்காதும்பார் அப்பா. அதுக்கு மகன் சொல்லுவான், நீ சாகு வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாதும்பா. யாருடைய காலம் மாறி போச்சுங்க. அந்த அப்பாவை கண்டு அம்மாவை கண்டு பயந்த காலமெல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒன்று தான், திரௌபதி அம்மன் தான் தீர்வு. படிக்க மாட்டேங்கிறானா, நேரே எங்கே வந்துருங்க அவனை கூப்பிட்டு, நீ நான் அரை மணி நேரம் கழிச்சு சினிமாவுக்கு கண்டாலும் போ, யாரை கூப்பிட்டுட்டு போ, தேட்டருக்கு போகிறவன் சாமியை கும்பிட்டு போடா அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்துருங்க. எங்கே ஒரு காலத்தில் அவனுக்கு எதனுடைய விருப்பம் குறையும், சாமி கும்பிட்றது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு விருப்பம் வரும். அதை நம்ம படிப்படியாக தான் கொண்டு வர முடியும், முந்திய மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. எனவே அந்த தேர்வில் யார் ஜெயித்தா? அர்ஜுனன் ஜெயித்தான். அதனால தான் வள்ளலார் சொன்னார், ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்னார். சாமியை எப்படி நினைக்கணும்? ஒரே மனசில் நினைக்கணும். அது அர்ஜுனனுக்கு இருந்தது. இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், எதை செஞ்சாலும் ஒரே மனசோட செய்யணும். இரண்டு விதமான மனசோட என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த இடத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தொடர்ந்து நம்ம திங்கட்கிழமை நம்ம எடுப்போம். இப்போ குழந்தைகள் கலை நிகழ்ச்சி தொடங்குது. முதல்ல அந்த குழந்தைகள் 2 பிரிவாக வந்திருக்கிறாங்க. எந்த வகுப்புக்காரங்க? சின்ன குழந்தைகளா? சின்ன குழந்தைகள் ஒரு செட்டாக வந்திருக்கிறாங்க, பெரிய குழந்தைகள் செட்டாக வந்திருக்கு. முதல்ல சின்ன குழந்தைகள் நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த இடத்துல உட்காந்து பண்ண சொல்லுவோமா? ஆமாம், அதுக்கு பண்ண சொல்லுவோம். நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி தொடங்க போகிறோம். சரி, ஓகே. அனைவருக்கும் நன்றி. சிவாய நம்ம. குழந்தைகள்லாம் முன்னால் வாங்க. முதல்ல இளையோருக்கான நிகழ்ச்சி, மேல்நிலை மாணவர்கள்